வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி. எப்படா மதியானம் 12 மணி ஆகும் அப்படின்னு எல்லாரும் காத்திருக்கோம். அண்ணாமலை அண்ணன் அவருடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறாரு. தனி கட்சியா இல்லை ஃபஸ்ட்டு இயக்க மாதிரி தொடங்கிட்டு அடுத்து கட்சியாக மாற்ற போகிறாரா? பயங்கர சஸ்பென்ஸ் இருக்குது. எங்கே போனாலும் அண்ணாமலை டாபிக் தாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் சரி, பெட்டி கடைக்கு போனாலும் சரி, டீ கடைக்கு போனாலும் சரி, அண்ணாமலையை பற்றி தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 4 நாளாக அண்ணாமலை தான் டாப்பிக்கே. ஒரு டிவிகேக்காரர் பதிவு போட்டிருக்காரு, ஓவராக அண்ணாமலைக்கு ஹைப் பண்ணாதீங்க, அவர் ஜஸ்ட்டு சீமானோட கொஞ்சம் முன்னாடி இருக்கார், அவ்வளவுதான். சீமான் மாதிரி தான் அண்ணாமலை, அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஓவர் ஹைப் பண்ணுறாங்க மீடியாக்கள் அப்படின்னு ஒரு சிஎம் விஜயுடைய சப்போர்ட்டர், டிவிகே உடைய ஃபாலோவர் பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை இன்னொரு சீமானம். அண்ணாமலையுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் நாட்களில் உணருவாங்க. கரூர் ஸ்டாம்பேட் நடந்துச்சுல, அப்போது விஜயை எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டாங்க, விஜயை கார்னர் பண்ணாங்க. அப்போது அண்ணாமலை கொடுத்த ப்ரெஸ் மீட்டு தான் விஜய்க்கு ஒரு பெரிய சாதகமாக திரும்பினுச்சு. அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்காமல் இருந்திருந்தா அப்போவே விஜய்க்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளை சுமத்தி கொடுத்து விஜயை ஓரம் கட்டியிருப்பாங்க. அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டுடைய பவர் என்ன அப்படிங்கிறத அப்போவே டிவிகேக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ தனி கட்சியா எங்கே நாளைக்கு நமக்கு போட்டியாக வந்துடுவாரோ அப்படிங்கிற பதட்டம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வெளியில் இல்லை எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. சமீபத்தில் திருச்சியில் விஜய் பேசும்போது டிவிகே டிஎம்கேக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு இப்போ பேசியிருக்காப்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுகிறாருன்னா ஓகே, லாஜிக் இருக்குது. ஆளுங்கட்சி டிஎம்கே, டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சொன்னார், ஓகே. ஆனால் தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் சிஎம் சேரில் உட்கார்ந்ததுக்கப்புறமும் டிஎம்கேவோட தான் போட்டி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா அது டிவிகேவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அண்ணாமலையை உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது போட்டிக்குள்ளே, டிஎம்கேவோட போட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிற சிந்தனையின் வெளிப்பாடு தான் திருச்சியில் விஜய் அப்படி பேசினது. இப்போ உதயநிதி பேசியிருக்காப்புல, ஏன் தோத்தோம் தெரியுமா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இல்லாத எதிரியோடு சண்டை போட்டுட்டோம், யார் உண்மையான எதிரி என்பதை கணிக்க தவறிட்டோம், அதனால தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காப்புல. ஏடிஎம்கேவோட சண்டை போட்டுட்டோம், இல்லாத எதிரி, உண்மையான எதிரி டிவிகேவை நம்ம கணிக்க தவறிட்டோம் அப்படின்னு இப்போ ஒத்துக்கிட்டார்ல. இதே மாதிரி 2031க்கு பிறகு விஜய் பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது, போகக்கூடிய ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது. ஏன்னா எல்லா மீடியாக்களும் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவது பற்றி கருத்து கேட்டிருக்காங்க. எல்லாரும் சொன்ன ஒரே பாயிண்ட் என்ன தெரியுமா? விஜய்க்கு இப்போ விழுந்திருக்கக்கூடிய வாக்குகள் நிரந்தரமான வாக்குகள் இல்லை, திராவிட கட்சிகள் பிடிக்காம ஒரு மாற்றம் விஜய் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்பி விழுந்த வாக்குகள். அது அண்ணாமலைக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் திரை பின்னணியிலிருந்து வந்தவர், அண்ணாமலை படித்து ஐபிஎஸ் ஆகி அதில் நேர்மையான அதிகாரியின் பேர் எடுத்து நிறையா யங்ஸ்டர்ஸுடைய சப்போர்ட்டோடு இப்போ களத்தில் இருக்கார். அதனால் டிவிகேவுக்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்குகள் அண்ணாமலைக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. டிஎம்கே என்ன பண்ணாங்க? டிவிகே எங்களுக்கு போட்டியே கிடையாது, ஏடிஎம்கேவோட தான் போட்டி அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்களே. ஆனால் டிவிகே இவங்களுடைய நரேட்டிவெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி ஆளுங்கட்சியாக வந்து உட்காந்துருக்கு. இன்றைக்கி டிவிகே என்ன பண்ணுறாங்க? டிஎம்கேவோட தான் போட்டி அப்படின்னு டிஎம்கே பண்ண மாதிரி இப்போ டிவிகே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2026 எப்படி டிவிகே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களோ, 2031 அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பித்த உடனேயே அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்க, டிஎம்கேல அதிருப்தியில் இருக்கிறவங்களாம் டிவிகேல சேர்றதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. டிவிகேல சேர்ற முடிவில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இடையில அண்ணாமலை ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காருல்ல, தனியாக இயக்கம், அதுக்காக இவங்கெல்லாம் அவங்களுடைய முடிவை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நாளைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா டிவிகேல சேர்றதுக்கு பதிலாக அண்ணாமலை பார்ட்டியில் சேர்ந்துடலாம் அப்படின்னு பலர் இப்போ காத்திருப்பதாக செய்திகள் வருது. நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நானே குறைந்தது 200க்கும் மேற்பட்ட ராஜினாமா கடிதத்தை பார்த்துட்டேன். அதிமுகவில் இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணுறாங்க, அண்ணாமலையோடு நாங்கள் பயணத்தை தொடர விரும்புகிறோம் அப்படின்னு. பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பலர் ரிசைன் பண்ணிட்டு வராங்க. 2031 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தாருன்னா அவருடைய கட்சி. இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி இருக்கும். தொடர்ந்து கணக்கில் இருங்க. நம்ம சேனலில் 12 மணிக்கு அண்ணாமலை அண்ணன் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.